வணக்க நண்பர்களே! இன்னைக்கு திருவாலங்காட்டு செப்பேட்டில உள்ள 16லேருந்து 25வது செயல பார்ப்போம். 16வது புத்ரஸ் தஸ்ய பிரதீத மஹசோ மா நீல நியஸ்ய மாந்தைரம் மாந்தா தாபுத் திருதி மதிரதி ஸ்ரீ சரஸ்வத்ய தீசக லோகலோக ஷுதி பிரதவதி க்ஷமான் தயாஜன்னம பூமி ரக்ஷா சக்திஸ் ஸ்வயமிவ சிரம் மூர்த்தி மத்தியப்பிய ரக்ஷத் அப்படின்னு இந்த முதல் இது கொடுத்துருக்காங்க. இதில் லோகலோக மலை அப்படின்னு ஒன்று வருது பார்த்திங்களா, இதுதான் இமயமலையை குறிக்கிறது. லோக அதுதான் இந்த இமயமலையை தான் லோகலோகன்னு அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. விளக்கத்தை பார்ப்போம். மதிக்கத்தக்கவர்களால் மதிக்கத்தக்கவனும் புகழ் மிக்கவனுமாகிய அவருக்கு, இந்த அவருக்குங்கிறது 15வது செய்யுளில் குறிப்பிடப்பட்ட யுவாச்னாவுஸ், அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த காணொலி அதை பாருங்கள். மாந்தாதா அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறந்திருக்க, மாந்தாதாங்கிறது தான் மகனாக பிறக்கிறாரு. இந்த மாந்தாதா துணிவு, காதல், செல்வம், கல்வி மிக்கவனாக இருந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயை எனப்படும் கருணைக்கு பிறப்பிடமான அவர் காக்கும் சக்தியே ஒரு வடிவு கொண்டு வந்தது போல், அதான் இந்த லோகலோக மலைங்கிறது இமயமலை. அந்த இமயமலை வரையிலான இவ்வுலகை நீண்ட காலமாக காத்து வந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேருந்து தெரிய வர்றது என்னென்னா, எந்த சோழ மன்னர்கள் எடுத்தாலும், அதாவது இதில் முன்னோர்களை குறிப்பிடுற மாதிரி இருந்தாலும், இந்த லோகலோக மலை வரைக்கும் அவங்க ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறது இதில் தெள்ள தெளிவாக தெரியுது. அதாவது இது கற்பனையாக கூட இருக்கலாம். இதில் நிறைய வார்த்தைகள் கற்பனைக்காக அப்பாற்பட்டு கடவுள்களையெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால இது பாதி உண்மை பாதி பொய்யா இருக்கலாம். 17 உந்தாத்தா மாசுரன் சைன்ய ரூந்துருத்த திவிச சே நானி வேசாவன வியாபாராஹித ஜாகர சூரபதி பிரீத்திய ஆப்த நித்ராபரஹ தத்சு நுர் முசுகுந்த இத்தியஜனி எஸ் சத்யஸ் சகோபோன் மிஷத் சக்ஷரித்கத விதக்த கால யவனானந்தர் முகுந்தோ நிருபக அப்படிங்கிறது. இது 17. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. விளக்கம். அவருக்கு இந்த முன்னாடி சொன்ன மன்னர் மாந்தாதாவுக்கு மகனாக முசுகுந்தன், இவர் மிகப்பெரிய சோழ சக்கரவர்த்தி. இந்த முசுகுந்தன் அப்படிங்கிற ஒரு மன்னராக தோன்றுறாரு. அவர் ஒழுங்கீனமான அசுரர்களை வெல்ல தேவர்களின் படைத்தலைவர் பொறுப்பை ஏற்றார். அதற்காக வெகு காலம் விழித்திருந்தார். அதன் பிறகு தேவர்களின் தலைவரான தேவேந்திரன் மனமுவந்து வரம் அளித்ததுனால தூக்கத்தில் ஆள்றாரு. அவரை இது நம்ம புராணத்திலே படிச்சிருவோம். காளியவாணன் அப்படிங்கிற ஒரு அசுரன் எழுப்புனானா, அதனால் கோபத்தோடு தன்னோட கண்ணை திறக்கும் பொழுது அதில் அந்த வெப்ப கனல் அந்த அசுரன் கொன்னுச்சு அப்படின்னு நம்ம புராணத்திலே சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுலேயும் குறிப்பிட்டிருக்காங்க. இது திருமாலுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இதில் ஆனால் முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி அவர் பழங்காலத்தில் நிறைய அசுரர்களையும் தேவர்களையும் வென்றெடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழ சக்கரவர்த்தியில் மனுநீதி சோழனுக்கெல்லாம் முன்னாடி உள்ள மன்னர்களை முசுகுந்தன் புகழ்மிக்கவர். சரி. 18வது சாயகாக் நிசலபி கிருத சத்ருய ஸ்ரகார வலபி மலது ஸ்ரீஹ சோப்பிய புத் மஹித விக்ரம ராசிசிஸ் மோப்பிய புன் மஹித விக்ரம காசிஸ் தத்குலே வலப இத்யுதி தாக்கிய. இதில் அந்த வலபன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்திங்கன்னா, அதுதான் மன்னனோட பெயர். வலபிங்கிறது மன்னன் உருவாக்கின நகரத்தோட பெயர். இது எந்த நகரம், இப்போ இருக்கிற எந்த நகரத்தை குறிக்குதுன்னு தெரியல. ஆனால் மன்னனுடைய பேர் வலபன், அவர் உருவாக்கின நகரம் பேர் வலபி. பொருளை பார்ப்போம். அக்குலத்தில் பெருமையும் வீரமும் கொண்ட வலபன் என்னும் பெயருடைய மன்னர் தோன்றினார். அவர் தம் அம்பெனும் நெருப்புக்கு எதிரிகளை விட்டில் பூச்சி கணக்கில் ஆக்கியவர், தவிடு பொடி ஆக்கியவர் அப்படின்னு அர்த்தம். வலபி அப்படிங்கிற ஒரு நகரத்தை அவர் உருவாக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த 18வதுடைய பொருள். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடல்கள் செப்பேடுகளில் உள்ள விஷயங்கள் என்னென்னா, இதில் உள்ளது எல்லாமே உண்மை கிடையாது. பாதி கொஞ்சம் கற்பனையும் கலந்து புகழுக்காக ஓமைக்காக சொல்லப்பட்டதாகவும் இருக்கிறதுனால நம்ம அது புரிஞ்சுக்கணும். 19 தஸ்ய ஆவிராசித் பிருதுலாக்ஷ, இதுதான் மன்னனுடைய பேர். பிருதுலாக்ஷ நாமா சுராசு ரவ் கைர் அபியாச்சிய மானக பியூஷ சித்தியை பிருது மந்திராத்ரிம் பயோ நிதவ்யோ பிரம்மயாட்சகாரக அப்படிங்கிறது தான் இந்த 19வதில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த பிருதலாக்ஷ அப்படிங்கிறது மன்னனோட பெயர். அதில் பயோ நிதவ்யோ பிரம்மயாங்கன்னா பிரம்மனை, அதாவது பிரம்மதேவன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் இது குறிக்குது. விளக்கத்தை பார்ப்போம்.
அவருக்கு இப்போ முன்னாடி சொன்ன மன்னருக்கு பிருதிலாக்ஷன் அப்படிங்கிற மகன் பிறக்கிறாரு. அதாவது தேவர் மற்றும் அசுரர் இதில் வந்து பார்த்திங்கன்னா கூர்ம அவதார கதையை சொல்கிறாங்க. தேவர் மற்றும் அசுரர் சேர்ந்து பார்க்கடல் கடைந்த போது பெரிய மந்திர மடையை பார்க்கடலில் சுழற்றியவர் இவர் தான். இதெல்லாம் கற்பனை தான், உண்மையெல்லாம் கிடையாது. இது இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. பிருதிலாக்ஷன் அந்த அரசர் வந்து இந்த கூர்ம அவதாரத்தில் சொல்லப்பட்ட கதையை வந்து அவர் தான் செஞ்சார். அதாவது ஆமை வடிவத்தை அவர் தான் மேற்கொண்டார். திருமாலுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. 20 அபவத்தி இதுதான் என் மன்னனுடைய பெயர். பார்த்திவ சூடாமணி இத்தஸ்ய ஆத்மஜ பிரபாவ நிதிக பாயதி யோ முகுந்தே தேவானாம் அம்ருத்தம் மமர்த்த தைத்திய பலம். இதில் வர இந்த பார்த்திவ சூடாமணி அப்படிங்கிறது தான் மன்னனுடைய பெயர். இதில் பிரபாவ நிதி, பிரபாவ அப்படிங்கிறது வந்து புகழ்மிக்க, அப்புறம் நிதிங்கிறது வந்து ஒரு அளவீடு மாதிரி. அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஒரு தைரியசாலியாக இருந்திருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குறிக்கிறது தான் இந்த நிதி, பிரபாவ அப்படிங்கிற வார்த்தைகள் தான். இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம். அவருக்கு வீரத்தின் நிதியாக பார்த்திவ சூடாமணி அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறாரு. இவர் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, முகுந்தன்னா திருமாலை குறிக்கிறது. தேவர்களுக்காக அமுதத்தை பாதுகாத்த போது இவர் அசுரர் படை அளித்துள்ளார். அதாவது கூர்மாவதாரம் தான் இது. முழுக்க இந்த தொடரில் நம்ம பார்க்குற நிறைய பாடல் ஸ்லோகங்கள் வந்து கூர்மாவதாரத்தை நோக்கி தான் போகுது. இதில் வந்து நிறைய திருமாலை வந்து முகுந்தன்னு குறிப்பிடுறாங்க. முகுந்தன்கிறது பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு பெயர். சரி, அடுத்து 21 தீர்க்க பாகுரத சக்கரவர்த்தி அபுத் தத்குலா பரண முக்தா மாக்ரணிக யத் பிரதாப தகனம் சதாம் மனஸ்தாப ஹாரினம் முசந்தி சூரயக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இந்த பாகுரத சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தான் மன்னர். பாகுரத சக்கரவர்த்திங்கிறவர் தான் மன்னர். தத்குலாங்கிறது தான் பரம்பரையாக அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம் வரும். தத்குலா அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி நிறைய இருக்குது. சரி, நம்ம விளக்கத்தை பார்ப்போம். அதன் பிறகு அந்த குலத்திற்கே அதாவது அந்த குலத்துக்கே ஆபரணமாகவும் நல்லோர்களின் முதல்வனுமாக திகழ்ந்த தீர்க்கபாகு, அதுதான் அங்கே பார்த்த நம்ம மன்னர். அவரோட சக்கரவர்த்தி. அவருடைய வீரமாகிய நெருப்பு நல்லோர்களின் மன வருத்தத்தை போக்கியது என்று கல்விமான்கள் கூறுவர். கல்விமான் கூறுனாருங்களா இல்லை இந்த எழுதின நாராயண கவி கூறுறாரான்னு தெரில. ஏன்னா பாதி வந்து கொஞ்சம் கப்ஸா அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொடுத்ததை நம்ம எடுத்து படித்து காட்டுறோம், அவ்வளோதான். இதில் ஒரு சிலது உண்மையாக இருக்குது, கதையோடு பொருந்தது எல்லாம் இருக்குது. ஆனால் சிலது ஓமையக்காக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 22 குருதார ஹரன் நிசாகரம் சு ரவித்வேஷி பலஞ்ச துர்ஜயம் ஜிதவா. இந்த ஜிதவாங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஜிதவா அபவத் சந்திரஜித், இதான் மன்னனுடைய பெயர். விஜயஸ்ரீ குல மந்திர குலக. இது வந்து சந்திரஜித் அப்படிங்கிற பெயர் வந்து சில மன்னர்களுக்கு தான் இருந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது சூரியன், சந்திரன் போன்ற ஆற்றல் மிக்கவன் அர்த்தம். அந்த அரசர், அதன் பிறகு வரக்கூடிய அரசர் குரு பகவானின் மனைவியை கவர்ந்த சந்திரனையும் யாராலும் வெல்ல முடியாத அசுரர் படையும் வென்று சந்திரஜித் என்ற பெயரை பெற்றார். இதெல்லாம் வடமொழி பெயர். சந்திரஜித் அப்படிங்கிற பெயர்லாம் வடமொழி பெயர். விஜய எனப்படும் வெற்றி திருமகளின் குலத்திற்கு இருப்பிடமான மன்னனாக விளங்கினார் அப்படின்னு குறிப்பாங்க. இதெல்லாம் வந்து மன்னனை கொஞ்சம் போற்றி புகழணும், அவரை வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஒன்றும் நம்ம ரொம்ப டீப்பான நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து 23 சாங்கிருதிக கிருதயுகஸ்ய விராமே சக்கரவர்த்திய பவத்தஸ்ய தனுஜக யோ யசசி மரிசிப்பிர் உச்சைர் அன்பரன் ஜெய இலாம் இதி சித்திரம் அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிருத யுகசியன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது கிரத யுகத்தை, அதாவது சத்தியயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதில் கிருதயுகம் அப்படிங்கிறதுல உள்ள மன்னனை குறிக்கிற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் இந்த முன்னாடி சொன்ன அவருடைய மகனான சாங்கிருதி அப்படிங்கிற ஒரு மன்னன் கிருதயுகத்தின் முடிவில் சக்கரவர்த்தி ஆனார். அதாவது கிருதயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அப்போ சக்கரவர்த்தி ஆனார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அவர் தன் கீர்த்தியாக நிலவின் ஒளியில் புவியினை மகிழ்வித்தார். எப்படி ஓமையோட சொல்கிறாங்க பாருங்க. கீர்த்தியாக நிலவின் ஒளியில் புவியினை மகிழ்வித்தார். அதாவது நிலவோட ஒளி வாங்கி தானே இரவு நேரத்தில் புவி வந்து வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்குது. அதை வந்து இங்கே அறிவியல் ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்து 24 ஜித பஞ்சசரோ பபுர்குனைர் விஜயீ
பஞ்சப இத்யுதிரிதஹ அதிபஞ்சதிவோ விளம்பயன் சமபு தத்குல பூஷண நிருபக அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பஞ்சபன் அப்படிங்கிறது தான் மன்னனுடைய பேர். இதில் வந்து மன்னனுடைய பேர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ரொம்ப ஆழமாக போய் பார்த்தா தான் வந்து அந்த இதெல்லாம் தெரியும். இதை வடமொழி அறிஞர்கள் எப்படி படித்து பொருளை புரிஞ்சாங்கங்கிறது இன்ன வரைக்கும் ஆச்சரியமான விஷயம். விளக்கத்தை பார்ப்போம். அந்த குலத்தில் தோன்றிய பஞ்சபன் அப்படிங்கிற குலபூஷன், குலபூஷனை குலத்தோன்றலாக விளங்கினார் அப்படின்னு அர்த்தம். அவர் தன் உடல் அழகினாலும் குணங்களினாலும் காலதேவனையும் வானுலக அதிபதியும் வென்றவர் ஆவார் அப்படின்னு ஒரு ஓமையோட சொல்லியிருக்காங்க. அதாவது பஞ்சபன்கிறவர் ஒரு குலத்தோன்றலாக இருக்கார். தன்னுடைய உடல் அழகினாலும் குணங்களினாலும் காலதேவனை யமனையும் வானுலக அதிபதியும் அதாவது தேவேந்திரனையும் வென்றவர் ஆவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடைசி 25 இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம். சத்யவரதஸ் தஸ்ய பபுவ வம்சே பித்ரா நிஷிஷ்டோ ஹயம தஸ்ருஷ்டம் ரக்ஷன் துரங்க ஜிதவாட பலன ச வாரணாசிபதி காசிராஜம். இதில் இந்த வாரணாசிபதி காசிராஜம்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது வாரணாசியோட மன்னன் காசிராஜன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்ரா நுஷிஷ்டோ இந்த மாதிரி வார்த்தை சத்யவரதஸ் அப்படிங்கிறது தான் மன்னனுடைய சத்யவிரதன் அப்படிங்கிறது மன்னனுடைய பேர். சரி, இப்போ விளக்கத்தை பார்ப்போம். அவருடைய குலத்தில் சத்தியவிரதன் என்பவர் பிறந்தார். அவர் தன் தந்தையால் அறிவுறுத்தப்பட்டு அஸ்வமேத யாகம், இந்த குதிரையை வச்சு இந்த நாடு நாடாக போய் ஒவ்வொரு நாட்டில் அது நிற்கிறதெல்லாம் தான் நாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அஸ்வமேத யாகத்தில் விடப்பட்ட குதிரையை பாதுகாக்க வேண்டி படையோடு செல்றார். அப்படி செல்லும் பொழுது வாரணாசிபதி என்கிற காசிராஜனை வென்றார் அப்படின்னு இந்த 25வது பாடல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 137 பாடல் வரைக்கும் இருக்குது அந்த வடமொழி பகுதி. இப்படியே ஒரு 10 நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஒரேடியாக சொன்னால் சுத்தமாக புரியாது உங்களுக்கு. அதனால் 10 ஒரு நாளாக சொல்கிறேன். முக்கியமான தகவல்களை கொஞ்சம் நிறையா பகிருங்க. அதுதான் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.